இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதெல்லாம் எப்படி செயல்படுத்த போறாங்க, அதற்கான நிதி ஒதுக்கீடெல்லாம் எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறது ஒரு முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு பாலிசி நோட்டாகத்தான் எப்பொழுதுமே ஆளுநர் உரை இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுநர் உரை எடுத்து பாத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியை பற்றியும் ஒரு தம்பட்டம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுயபுராணம் பாடிக்கொள்ளக்கூடிய ஒரு உரையாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இன்னும் நீங்க குறிப்பிட்டு பார்த்திருப்பீங்க, கடந்த 5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசும் போது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய எந்த உரையும் ஆளுநர் முழுசா படிச்சதே கிடையாது. அதில் பல திருத்தங்களை ஆளுநர் செய்வார். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரித்து கொடுத்திருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதிலிருந்தே இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய சொந்த சுயபுராணத்தை எல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மையங்கள், திறன் பயிற்சி மையங்கள், 69% இடஒதுக்கீடு, இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பு, நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி கேட்டு கோரிக்கை, வறுமை இல்லா தமிழ்நாடு, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை, கீழடி உள்ளிட்ட அகழாய்வுகள், இந்தியாவிலேயே அதிகமாக நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு, இப்படி எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்படி கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க ஆட்சியினுடைய தோல்விக்கான பழியை தூக்கி மீண்டும் திராவிட மாடல் அரசின் மீது, திமுக அரசின் மீது இவங்க போட்டிருக்கிறாங்க. மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோடு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. 2-3 இடங்கள்ல ஆளுநர் உரையில சொல்லியிருக்கிறாங்க, சென்ற அரசினுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் உண்மையா கண்டிக்கிறோம். அப்படி ஆட்சி நிர்வாகம் சரியில்லாமல் இருந்திருந்தா எப்படி இவங்க சுட்டிக்காட்டிருக்கிற மாதிரி பல திட்டங்களை எங்களுடைய அரசு நிறைவேற்றி காட்டியிருக்கோம். உதாரணத்திற்கு சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், எவ்வளோ சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்கோன்னு பெருமை பேசியிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய 1 மாச ஆட்சியுடைய சாதனைகளா? கிடையாது. எங்களுடைய தலைவர், எங்க முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை தான் போய் டெல்லியில போய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாசிட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அமைஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது, அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் தான், அதோடைய மூச்சு தான். இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில பல்வேறு திட்டங்களை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு ஒரு ப்ளூ பிரிண்டாக, ஒரு முன்னோட்டமாக, ஒரு ட்ரெய்லராகத்தான் இன்னைக்கு இந்த உரை இருக்கும்னு நாங்க நினைச்சோம். மக்களும் அதை எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்களுடைய அறிவிப்புகளை எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு, எதிர்காலத்தில் ஒவ்வொரு திட்டத்தையும் எந்த காலத்தில் நிறைவேற்ற போறாங்கன்னு இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறும்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது. சொன்ன வாக்குறுதிகள்லேருந்து எப்படியெல்லாம் என்ன காரணம்லாம் சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம்,
அப்படிங்கிறதுக்காக நேற்று முன்தினம் அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு வெற்று அறிக்கையை நேற்று முன்தினம் வெளியிட்டாங்க. அதை பற்றி நேற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒவ்வொருத்துக்கும் சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார். அதற்கு எந்த கேள்விகளும் கேட்டிருக்கிறார். அதற்கு எந்த பதிலும் இதுவரைக்கும் இல்லை. இப்படி மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், இது எல்லாத்துக்கும் மேல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகள் நீங்களே ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன புள்ளி விவரத்தை இங்க சொல்ல விரும்புறேன். கடந்த ஒரு மாசத்துல மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படியெல்லாம் டயலாக் பேசினார், வீரவசனம் பேசினார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னாரு? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்க தலைவரை பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனம் பேசினார். இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள்லாம், குற்றங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தில் வரும்ல சார், கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்றைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார்.